இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவினோட 6வது படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா. படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபாலன் அப்படிங்கிற நெல்சன் இருக்காருல்ல, அவரோட ஏடி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. நெல்சன் அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் இருக்க போகுது. நேற்று தான் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஃபிளேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அஃபிஷியலா அப்படின்லாம் இருக்க இந்த படத்தோட டைட்டில் வந்து 2 வார்த்தையா இருக்க போது, இங்கிலீஷ்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், பிளடி அப்படிங்கிற மாதிரி வந்து 2 வேர்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 2 ஃபீமேல் லீட் இந்த படத்துல பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒருத்தவங்க வந்து அனார்கலி நாசர் அப்படிங்கிற மாதிரி, இன்னொருத்தவங்க வந்து அக்ஷயா ஹரிஹரன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண வருது இல்லை, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதா. இதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பொலிட்டீஷியன் அண்ணாமலை இருக்காருல்ல, அவரோட பயோபிக் உருவாக போகுதுப்பா. இந்த படத்துல யார்ப்பா நடிக்க போறா அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்சி தளபதி விஷால் இருக்காருல்ல, அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். கூடிய சீக்கிரமே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படம் விக்னேஷ் கார்த்தி அப்படிங்கிற டேரக்டர் இருக்காருல்ல, அடியே படத்தோட டேரக்டர், அவரு வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் தியேட்டரிக்கலா ஆடியன்ஸ் அவ்வளவு போகல அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் நாளைக்கு இருக்க போகுதுப்பா. அமேசான் பிரைம்ல இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஓடிடியா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்த கடைசியா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் அண்ட் வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கல்ல, இந்த படத்தோட ஷூட் வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சத்யஜோதி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. SK23 ஷூட் வந்து இப்ப ஏறுமுகதா ஷூட் போயிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து ஜூன்ல முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறமா வந்து சிபி சக்கரவர்த்தி பிலிம் வந்து 24 வந்து SK25 வெங்கட் பிரபு படத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா SK25 எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத. இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதை தாண்டி கூட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் வேணும்ப்பா, இந்த மாதிரி கலெக்ஷனா அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுவுமே ரெகுலரா இதே டைம்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.